வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த மோடி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்று நம்புவோம். இந்த நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டது. இந்த குளறுபடியை விசாரிப்பதற்கு விரைவு நீதிமன்றங்களை நாங்கள் நியமிக்க போறோம் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்பாகவும் நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாகவும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த வழக்கை நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் காது கொடுத்தே கேட்க மாட்டோம். இது தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு வேலை இருந்தா இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க. ஏன்னா தேவையில்லாம தேர்வுல நடக்கக்கூடிய குளறுபடிக்கெல்லாம் கோர்ட்ட அரசியல் களமா மாத்துறாங்க. எங்களுக்கு நேரம் இல்லைங்க, நீங்க ஒன்னா வேற என்ன வேலையை பார்த்துக்கங்க அப்படின்னு நீதிமன்றமானது சொல்லிடுச்சு. சாதா நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றமே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் தேவையில்லாத ஒன்று என்று சொல்லிட்டாங்க. அதனால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எங்களுக்கு முடிவு கிடைக்காத வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். நீட்டினால உயர்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த குளறுபடிக்கு யாரெல்லாம் காரணமா இருக்கின்றார்களோ அவங்க எல்லாம் கைது செய்யணும், சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் முடிஞ்சா மட்டும்தான் இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னாங்க. நம்முடைய மோடியை பொறுத்த வரைக்கும், ஏன்பா உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு கைவிட்டாலும் நாங்க விரைவு நீதிமன்றத்தை அமைக்கின்றோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்றாரு. எங்களுக்கு இளைஞர்களுடைய நலன் தான் முக்கியம். அவங்க தான் இந்தியாவுடைய எதிர்காலம். அவங்க என்ன விரும்புறாங்களோ அது நீதிமன்றத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும். கவலைப்படாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் விசாரணை வளையத்தில் வருவாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விசாரணை வளையத்தில் வருவார். ஆனா அது வரைக்கும் பதவியில நீடிப்பார். நீதிமன்றமானது என்ன முடிவெடுத்தாலும் அந்த நீதிமன்றத்தின் முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றாரு. ஒரு நீதிமன்றம் விசாரிக்கவே மாட்டேன் என்று சொன்ன பிறகு அவங்க என்னங்க விசாரிக்கிறது? இந்த நீட்டு முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு நீதிமன்றத்தையே நான் அமைக்கிறேன். அதுலயும் விரைவாக விசாரிக்கக்கூடிய விரைவு நீதிமன்றத்தையே நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக காலையிலே வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று சொல்லிட்டாரு. குளறுபடிக்கு யாரெல்லாம் காரணம் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நீதிமன்றமானது விசாரிக்கும். நீங்க யாரை வேண்டுமானாலும் கை காட்டுங்க, அவங்க அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல இந்த நீட்டு முறைகள் தொடர்பாக எல்லாரும் பேசணும், விவாதம் நடத்தணும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது கேட்டுச்சு. அந்த விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே பார்லிமெண்ட் விவகாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி விட்டார். அது மட்டுமில்ல, அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் கூட நாங்க திறந்த மனதுடன் வந்து இந்த நீட்டு முறைகள் தொடர்பாக பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு தயாரா இருக்கிறோம், பேசலாம் வாங்கப்பான்னு சொல்றோம், நீங்க தான் பேச வரமாட்டீங்க அப்படின்னு வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களும் கிரண் ரிஜிஜு அவர்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விவாதமானது எப்படி நடத்தணும், எந்த பக்கம் போகணும் என்பதை எதிர்கட்சிகளே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மோடி அவர்கள் அனுமதி அளித்து விட்டார். இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேணுமா வேணாவா அந்த முடிவை காங்கிரஸே எடுத்துக்கலாம். பார்லிமெண்ட்ல நீட்டு வேண்டாம் என்றால் நீங்க ஏன் வேண்டாம் என்பதை கண்டிப்பா பார்லிமெண்ட்ல சொல்லணும். இல்ல முறைகேடுகளை மட்டுமே சரி செய்தா போதுன்னா சரி, அதை மட்டும் சரி செய்யலாம், அதற்கான வழிமுறை என்ன, காங்கிரஸே சொன்னா கூட நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு பாஜக இறங்கி வந்திருக்கிறது. நீட்டு வேண்டாம் என்ற முடிவை காங்கிரஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க தான் 2010 அன்னைக்கு காந்தி செல்வன் என்று நினைக்கின்றேன் திமுக வந்த மருத்துவ துறையினுடைய இணையமைச்சராக இருந்தவர். அவர் தான் நீட்டையே கொண்டு வந்தார் காங்கிரஸ் ஆட்சியில். நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் இப்ப நீட்டு வேண்டாம் என்று சொல்லுமா? அதனால நாடாளுமன்றத்தில் விவாதம் என்கின்ற போது அது எந்த திசையை நோக்கி போகணும், நீட்டு வேண்டுமா வேண்டாவா, முறைகேடுகளை சரிப்படுத்தணுமா இல்லையா, உயிரிழந்தவங்களுக்கு இழப்பீடு 1 கோடி ரூபாய் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இப்படி எல்லாவற்றையும் விவாத பொருளாக்குவது எதிர்கட்சியுடைய கையில் இருக்குது. இல்லையா முறைகேடுகளை மட்டுமே சரி செய்வோம், முறைகேடுகளை சரி செய்ய வேண்டும் என்றால் என்ன மாதிரி அமைப்புகளை உருவாக்கலாம், அந்த அமைப்பு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும், இரண்டாவது பாதுகாப்பானதாகவும் இருக்கணும், என்ன பண்ணலாம் என்பதை எதிர்கட்சிகளே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் காலையிலே வந்து அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டார். அதனால எந்த ஒரு நடைமுறையாக இருந்தாலும் சரி,
சட்டபூர்வமா செய்வோம். இல்லைன்னு வச்சுங்களேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம பதவியேற்பெல்லாம் செய்யாம ஒரு போராட்ட களத்தில் உட்காந்துக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருப்பேன், அரசாங்கமானது நான் சொல்றதை தான் செய்யணும், வேற யார் சொல்றதையும் செய்யக்கூடாது அப்படின்னு வெளியிலிருந்து அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடாது. ஒன்னு நீதிமன்றம் வழிகாட்டலாம், இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வழிகாட்டலாம். ஆனா எவனா ஒருத்தன் உண்ணாவிரதம் உட்காந்துக்கிட்டு இதை செய் அதை செய்யன்னு சொன்னா அரசாங்கம் அவன் பேச்சை கேட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு இன்னொருத்த வந்து உண்ணாவிரதம் இருப்பான். அப்போ அவன் பேச்சை கேட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை நடத்த வேண்டியதா இருக்கும். அதனால சட்டப்பூர்வமா செயல்படும் என்பதற்காக தான் விரைவு நீதிமன்றத்தை அமைத்திருக்கின்றார் நம்ம மோடி. இதிலிருந்து நீட்டினால மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்ற பாதிப்பை மோடி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். இரண்டாவது, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்ட வலிமையும் நம்ம மோடி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். இரண்டாவது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தே வைத்திருக்கின்றார். இந்த போராட்டத்தை ஆரம்பத்திலே நம்ம கண்டறிந்திருக்க வேண்டும், ஆனா தவற விட்டுட்டோம், இனி வளர விடக்கூடாது என்பதிலும் மோடி அவர்கள் குறியா இருக்கின்றார். அதனால தான் காலையிலே வந்து விரைவு நீதிமன்றத்தை அமைக்கிறோம் என்று சொன்னார். விரைவு நீதிமன்றம் எப்போதும் சரி 1 மாதத்துக்குள்ளாகவோ அல்லது 3 மாதத்துக்குள்ளாகவோ ஒரு விஷயத்தை விசாரித்து முடிச்சிடணும். அதனால இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய வேண்டுகோளும் கோரிக்கையும் விரைவாக தீர்க்கப்பட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று நம்புவோம். ஏன்னா இங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது மாணவர்கள் போராட்டம் அல்ல. நிறைய காணொளிகள் நம்ம பார்க்கிறோம், எல்லாமே தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. நம்ம நாடு பிரிவினை அடைய வேண்டும் என்று முழுமுதல் குரலாகவே அவங்களுடைய குரல் இருக்கிறது. மதத்தை திணிக்கிறாங்க, மக்களை பிரிவினைப்படுத்துகின்றார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியில் இருந்தும் மாணவர் அணியினர் வந்திருக்காங்களே கண்டி உண்மையா படிக்கக்கூடிய மாணவர்கள் வரல. மூன்றாவது, ஒட்டுமொத்த போராட்ட களத்திலும் பீர் பாட்டில தான் பார்க்க முடியுது, பீஸா பர்கரை தான் பார்க்க முடியுது. எளிய மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுது என்று ஓடி வருகின்றவனுக்கு எங்கிருந்து காசு இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அனைதினமும் பீரு, அது மட்டும் இல்ல சலிக்காம பெண்களும் சிகரெட் சுவைக்கிறாங்க. பீஸா பர்கர் என்று பிரியாணி என்று என்ன விதவிதமான உணவு. சில பேர்லாம் என்ன வீடியோவில் சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அங்க நிறைய பேர் போராட்டத்துக்கு வரானே இல்லையோ நல்ல தரமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி துண்டத்துக்கு வரானுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர்லாம் வந்து மாணவருடைய பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்த்தா மோடி பதவி விலக வேண்டும், ரெண்டாவது ஆட்சி மாற்ற வேண்டும், இதுல RSS இருக்குல்ல அந்த RSS அமைப்பானது புகுந்துடுச்சு, RSS ஒழிச்சு காட்டணும், ரெண்டாவது மோடி அவர்கள் வந்து பதவி விலகவில்லை என்றால் அந்த ஆளை போட்டு தள்ளணும் அப்படின்லாம் பேசுறானுங்க. சாமி, இது கண்டிப்பா நீட்டு பிரச்சனைக்காக நடக்கின்ற ஒரு போராட்டம் மாதிரி தெரியல, இதுல ஏதோ சதி செயல் இருக்கிறது அப்படின்னு சொல்ற வீடியோக்களை நிறைய பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி சமூக விரோதிகள் கூடாரமாக இந்த போராட்டம் மாறிவிட்டு இருப்பதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை வளர்க்க கூடாது என்பதற்காக விரைவு நீதிமன்றத்தை நாம அமைக்கிறோம். பார்லிமெண்ட்ல என்ன மாதிரி விவாதம் போன என்பதை பற்றி எதிர்கட்சிகள் கூட முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகளை திறந்து விட்டுருக்காங்க. இவை இரண்டும் போராட்டக்காரர்கள் எதிர்பார்த்தது தான். பார்லிமெண்ட்ல இந்த நீட் விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது வேண்டுகோள் வச்சது. அதுக்கான வாய்ப்பை மோடி அவர்கள் தந்திருக்கின்றார். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவும் செஞ்சிட்டாரு, போராட்டம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவுக்கு வரும் என்று நாம சொன்னோம், ஆனா முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள்ல வந்து நாளைக்கு அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சோம் யாரும் தப்பிக்க முடியாது என்று சொன்ன பிறகு கூட இந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கிறாங்க நமக்கு தெரியல. இதற்கிடையில ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு டிராமா பண்ணாரு. பிரதமர் வீட்டு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ராகுல் காந்தியும் மற்றும் பிரியங்கா காந்தியும். அதை இன்னைக்கு சோனம் வாங்சு அவருடைய மனைவி கீதாஞ்சலி அவர்கள் மூக்க உடைச்ச மாதிரி, ஏங்க ஒரு போலி போராட்டத்துக்கும் உண்மையான போராட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அடையாள போராட்டம் நடத்துறாரு, நானும் மாணவர்களுடன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்ய விரும்புறாரு, ஆதாயம் தட விரும்புறாரு. சோ அந்த மாதிரி போராட்டத்தை கண்டிப்பா மக்கள் புரிந்து கொள்வார்கள். தேவையில்லாம பிரதமர் வீட்டு முன்பாக எதற்காக போய் போராட்டம் நடத்தணும், பிரச்சனையை திசை திருப்புறாரா அப்படின்னு கீதாஞ்சலி அவர்கள் வந்து ராகுல் காந்தியுடைய மூக்க உடைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி இன்னைக்கு போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது. தமிழகத்தில் வந்து மாணவர்கள் போராடி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலி போராளிகளாக கருதப்படக்கூடிய நாசரு, அமீரு, அப்புறம் வெற்றிமாறன், ரஞ்சித், இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போய் டெல்லியில மாணவர்கள் மத்தியில் நாங்களும் உங்க பின்னாடி தான் இருக்கிறோம், போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த பிரிவினைவாதிகளும் மாணவருக்கு ஆதரவா போய் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல போராட்டம் நடத்தினாலும் மெரினாக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுக்காக மெரினாக்கு போறவங்க எல்லாம்
சோதனை பண்ணி அனுமதித்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, கார்ல போறதுக்குலாம் அனுமதியே கிடையாது, வாகனத்துல போறதுக்குலாம் அனுமதியே கிடையாது. இருசக்கர வாகனத்துல போலாம், ஆனா 4 பேருக்கு மேல ஒன்னா போக கூடாது. அதனால மெரினா பீச் ஆனது தடை செய்யப்பட்ட பகுதியாக 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு அரசாங்கம் அறிவித்து இருக்கிறது. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் போய் உட்காண்டாம அந்த மாதிரி நீட்டு வேண்டாம் உட்காண்டானா. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகமானது இவற்றை எல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த தீமையினுடைய அடையாளமாக ஒரே ஒரு தொலைக்காட்சி தான் இருக்குது. அந்த தொலைக்காட்சியை நீங்க தடை பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக போராட்டமே நடக்காது. ஏற்கனவே டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு நீதிமன்றமே கண்டனத்தை தெரிவித்திருக்குது. என்னையா எவனையும் போக வர விட மாட்டீங்க, என்ன மெட்ரோ நிலையம் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் திறந்து விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு நீதிமன்றமே கண்டித்து இருக்கிறது. அவனுங்க போராடுவானுங்க, அவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு பயணிகளை எல்லாம் பாதிப்படையணுமா? எல்லாரும் வேலைக்கு போறான், இவன் தான் வெளியிடத்துல இருந்து பணத்தையும் சோத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறான். அதனால அவனுக்காக மெட்ரோ நிலையங்களை நீங்க மூடி வைக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் பல சாலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி போராட்டம் நடத்துறாங்க. பல கல்லூரியில உள்ளிருப்பு போராட்டம் என்று சொல்லிட்டு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இவற்றுக்கெல்லாம் காரணம் நீட்டு நீக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம்லாம் கிடையாது. ஊடகத்தின் மூலமாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்பதற்காகவே ஒரே ஒரு டிவிக்காரன் என்ற அலப்பறை தான் இன்னைக்கு கல்லூரிக்கு உள்ளேயும் சரி கல்லூரிக்கு வெளியும் சரி இன்னைக்கு சாலையிலும் சரி தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது தமிழகத்தில். அந்த ஊடகத்தை மோடி அவர்கள் கண்காணித்து அந்த ஊடகத்தை தடை செய்தால் தமிழகத்தில் 3/4 பங்கு பிரச்சனை தீரும். தீமையினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த ஊடகம் எது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால தயவு செய்து அந்த ஊடகத்தை இழுத்து மூடுங்க. அந்த ஊடகத்தின் வழியா தான் மற்ற எல்லா ஊடகமும் பின்னாடியே போய் எவெல்லாம் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறானோ அவனையெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்கை நீட்டி கருத்தை கேட்டு போடுறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம், இல்ல அதிமுக கூட பாத்தீங்கன்னா போராடுறவங்களுக்கு பக்கத்தில் இருப்பீங்களா, இல்ல ஜனநாயகன் படம் பார்க்க போவீங்களா? எங்களுக்கு ஜனநாயகன் படம் தேவையில்லை, எங்களுக்கு ஜனநாயகம் தான் வேணும். டெல்லியில ராகுல் காந்தி அவர்கள் போராடினாங்கன்னு வச்சுங்களேன், அது கருத்துரிமை, அதை போய் யாராவது கேள்வி கேட்டா அடக்குமுறை. ஆனா தமிழகத்தில் போராட்டம் நடத்தினா அது நியாயம் இல்லாதது, மக்கள் போக்குவரத்தை தடை பண்றாங்க, அதனால அதிரடியாக கைது பண்ணுவீங்களா? நம்ம ராகுல் காந்தி போராட்டம் நடத்தினா அதை அனுமதிக்கணும், தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு அதிமுக கூட கேட்டிருக்குது. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தான் நீட்டுக்கு எதிராக இருந்தது, இப்போது முழு இந்தியாவும் எதிராகவே இருக்குது. நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம் நீட்டு தேவையில்லாத ஒன்று, நீட்டை நீக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கான தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீட்டு குளறுபடியை தடுப்பதற்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்குள்ள குளறுபடி இல்லை, நீட்டே குளறுபடி தான். அதனால நீட்டில் மோசடி நடந்து போச்சு அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்களா தப்பு, நீட்டே மோசடி தான் அப்படின்னு பஞ்சு டயலாக் பேசியிருக்கிறாரு. இப்படி எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஊடகம் தான். தயவு செய்து ஜனநாயகத்து 4வது தூணு அது பேசத்தான் செய்யும், அந்த குரல் வழியை நசுக்க முடியாதுன்னு விட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படும். ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று ஒரு போராட்டமானது மெரினாவில் வெடிக்கும். அதுக்கு காரணம் அந்த ஒரு தொலைக்காட்சியாக தான் இருக்கும். தயவு செய்து அந்த தொலைக்காட்சியை இழுத்து மூடுங்க. நல்லா கவனிச்சுனா தெரியும், ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும் நான் தூங்கி எழுந்ததுலேருந்து அந்த பொழுது முடிகின்ற வரைக்கும் இந்த நீட்டை பற்றியே பேசுவான். பிரதானமாக பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பான், பெருஞ்செய்தின்னு போடுவான், அவங்க அம்மா தாலியா இருக்க இப்படியே தமிழ்நாட்டை ரணகலமாக வச்சுக்கிட்டே இருப்பான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுவேன். நன்றி.